வணக்கம், நான் டாக்டர் பிரணீதா, கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், மீனாக்ஸ் மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் அபவுட் காஃபி அண்ட் டீ லவர்ஸில். முன்னாடி நம்ம காஃபி அண்ட் டீ கன்சப்ஷன் 2 times a day இருந்தது. இப்போ இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால நம்ம 5 to 6 cups ஆஃப் காஃபி ஆர் டீ எடுத்துக்கிற மாதிரி ஆன சூழ்நிலை இப்போ இருக்குது. நம்ம அது நார்மலி நம்ம ஃபுட்டே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். லேட்டஸ்ட்டாக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுட்டு சாப்பிட்றத ஒட்டி காஃபி டீ ஒரு 1 hour to 2 hours கேப்புக்கு உள்ளே குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, காஃபி அண்ட் டீயில் இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் நம்ம ஃபுட்டுக்கு நியர்பையாக, அதாவது 2 to 3 hours நம்ம காஃபி டீ குடிக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக காஃபி மார்னிங் எழுந்தோடனே குடிக்கணுன்ற ஹேபிட் சில பேருக்கு இருக்கும். நம்ம காஃபி ஏன் அர்லி மார்னிங் எழுந்தோடனே நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் ஒரு சர்க்காடியன் ரிதம் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் அர்லி மார்னிங் எழுந்த உடனே செக்ரீஷன் இருக்கும். நம்ம தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த செக்ரீஷன் நார்மலாக இருக்கும். பட் காஃபி குடிக்கிறப்போ அந்த ஹார்மோன்ஸோட செக்ரீஷனை ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம பொதுவாக காஃபியோ டீயோ நம்ம எழுந்த உடனே ஒரு 1 hour டிலேயில் குடிக்கிறது தான் பெட்டர். அது மாதிரி நம்ம கேஃபைன் காஃபியில் இருக்கிறதுனால, இப்போ ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு இல்லை தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 o'clock ஈவினிங் மேலே காஃபி கன்சப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எத்தனை தடவை ஒரு நாளைக்கு காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக 2 to 3 cups நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். சம்டைம்ஸ் நம்ம ஈவன் ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு 5 to 6 cups ஆஃப் காஃபி ஆர் டீ எடுத்துக்கிற பழக்கத்துக்கு இப்போ வர்றோம். அது உங்களுக்கு உங்களோட நார்மலான ஃபுட் அப்சார்ப்ஷனை ஹெல்ப் பண்ண விடாது. கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு இந்த ஜிஆர்டின்னு சொல்கிற எதுக்களிப்பு இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இந்த காஃபி அண்ட் டீ கன்சப்ஷனை முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 cups per day மாத்திரம் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நம்மளுடைய நார்மலாக இருக்கிற உடம்போட ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய ஃபுட் அப்சார்ப்ஷனு, கான்ஸ்டிபேஷன், அப்புறம் உங்களுக்கு தூக்கமின்மை, இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.